திருச்சி மட்டும்தான் தமிழகத்தில் 8 மாவட்ட எல்லைகளோட கனெக்ட் ஆகிற ஒரே மாவட்டம் திருச்சி தான். இப்போ சென்ட்ரு எல்லாம் வரான், வந்து ஏர்போர்ட்டில் ஒரு கும்பல் நிற்கிது, ஒரு 8000-10,000 பேர் நிற்கிறான். நீங்கள் அங்கே அவங்க பஸ்ஸை கொண்டு ஏறிக்கிட்டு உருட்டுறீங்க, முன்னாடி 3-4 காரு நடந்து போகிறாங்க, இப்படியே உருட்டிட்டு வர்றீங்க. இதை காலையிலேருந்து உங்களுடைய நோக்கம் பிரச்சார பயணம், நீங்களும் உட்காந்துட்டு எல்லாரும் கையாட்டிட்டு கொண்டு போகிறீங்க. பாதிக்கப்பட்டது யார்? திருச்சி மக்கள். பரந்தூர் போனீங்க, பரந்தூர் மக்களை கூட சந்திக்கலையே, நீங்களா ஏறி அங்கே போயிட்டு பிரச்சார பயணம் மாதிரி பேசிட்டு வந்துட்டேன்ட்டு அவங்கள உட்கார வச்சு கேட்டால் தானுங்க அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு உள்வாங்க முடியும். அப்போ உள்வாங்கினா தானே இதயத்துக்குள்ளே போய் அது உட்காரும். நீங்கள் அஜித்குமார் வீட்டுக்கு போகிறாரு, 18 குடும்பத்திட்ட கேட்குறாரு, வெளியில் வந்து 2 நிமிஷம் பேசுகிறாரு, சாரி சொல்லுங்கன்றாரு. இவ்வளோதான் இவருடைய ஒட்டுதல்லாம், மக்களுடைய பிரச்சனைகளில் இவருடைய ஒட்டுதலும் மற்ற விஷயம் இவ்வளோதான். இவர் தான் அப்படின்னு பார்த்தா அவர் இப்படி மைக்கை பார்த்தா தலையாட்டினுக்கிறாரு, மைக் எதிராக கம்முனுக்கிறாரு, மறுபடியும் மைக் நீட்டிங்கன்னா ஆட்டினேங்கிறாரு. மதுரையில் என்ன பண்ணீங்க, எந்த ஷூட்டிங் போகிறேன்னு சொல்லிட்டு போறீங்க, பத்திரிகையாளர் பார்க்கவே மாட்டாங்க. ஆனால் அன்னைக்கு மட்டும் வானா அவன் தட்டிக்கு உளுந்து எந்திரிச்சு மைக்கை நீட்டு தலைவர் நீங்கள் ஏதோ சொல்ல போகிறார் நீட்டுனா, மதுரைக்கு ஷூட்டிங் போகிறேன், யாரும் வந்து விடாதீர்கள் அப்படின்ட்டு போகிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? கல்லால் அடித்து விடாதீர்கள். அங்கே போய் என்ன பண்ணீங்க, கார்லையா போனீங்க, பிரச்சாரம் வேணும் கொண்டு அது மேலே ஏறிக்கின்னு அங்கே ஒரு ரோட் ஷோ நடத்த பார்த்தீங்க. மரக்கடையில் பேசுனா தான் அரியலூர்லேயும் பேசுறீங்க, கரெக்டாக? அதான் மாற்றி பேசுனீங்களா? அங்கங்கே பிட்டு வச்சுக்கிறாரு, அரியலூருக்கு ஒரு பிட்டு பின் பாக்கெட்டில் இப்போ பசங்க படிக்க போகும்போது கொண்டு போவாங்கல்ல, இங்கே சத்தியமா நீங்கள் டிவி பார்த்தீங்க? ஆமாங்க, நான் கூட நம்பி இருந்தாங்க. அப்போ டிவி கூட உடைக்கலையா? நீங்கள் தான் சார் சொன்னீங்க. ஏங்க அவர் தானுங்க டொங்குன்னு சவுண்டு கேட்குங்க. அந்த கலைஞரின் மகனாக நான் வருகிறேன்னு அப்படியே மிஸ் எல்லாம் துடிக்கும் அவருக்கு. டப்புன்னு டார்ச் லைட்டு தூக்கி அடிப்பார், யாரெல்லாம் மேலே அடிச்சாரோ யார் மண்டையில் விழுந்துச்சோ டங்குன்னு டிவி சவுண்டு கேட்கும், கண்ணாடி சத்துற மாதிரி. ஏங்க டிவிலாம் உடைக்கலையா? அப்போ இல்லை பாருங்க, இதை நம்பி நான் ஒரு 10-15 இதில் பேசியிருப்பாங்க, டிவியை உடைச்சிட்டேன். ரஜினி அரசியலுக்கு வந்த போதும் பெரும்பாலானோர் ரஜினி ரசிகர், ஆனால் அதுக்காக அவர் அரசியல்லாம் வேலை. நானே அப்படி தான் யோசித்தேன், நம்ம ரஜினி ரசிப்போம், சூப்பராக பண்ணுவார், எல்லாம் பிடிக்கும், ஆனால் அவர் அரசியல் வேலைக்காக அப்படி தான் நம்ம யோசித்தோம். இந்த மாதிரி வந்து இப்போ விஜயை நீங்கள் கரெக்டாக அடிச்சிங்கன்னா, விஜய் நம்ம ரசிப்போம், நல்லா இருக்குது, ஃப்ளைட்லலாம் போகிறாரு, பாகிஸ்தான்லாம் போய் தீவிரவாதெல்லாம் தீனு வராப்புல, வரல போது எதிர் ஃப்ளைட்டுக்கெல்லாம் கையாட்டுறாப்புல, ரபேல்ன்றாரு, பரவாயில்ல சூப்பராக பண்ணுறாரு, ரசிப்போம். அரசியல்னு வரும்போது நாங்கள் இன்றைக்கி இளைஞர்களுக்கு கொண்ட ஒரு மாற்று அரசியல் சொல்லுகிற சீமானை நாங்கள் ஏற்றுக்குவோம், மாறலாம்ல. அதுக்கு தான் சீமான் அடிக்கிறது. ஆனால் அதுக்காக நீ போட்டு வாடா அப்போடான்னு பேசிட்டீங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் ஜேர்னலிஸ்ட் முத்தலீஃப் அவர்கள். பல்வேறு அரசியல் நிகழ்வு குறித்து நம்ம பேச இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் வெளியே வரலன்னே ஒரு பேரணிக்கு வந்தார், நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாரு. அது ஒரு பக்கம் அதிர்வலைகளெல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறதால பலரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அது பிரச்சனை என்ன அப்படின்னா, திடீர்னு சீமான் அவர்கள் ஏன் இவ்வளோ காட்டமாக ஒருமையிலாம் அவன் இவங்கிற அளவுக்குலாம் பேச ஆரம்பிச்சிட்டார். நான் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பேரணியில் விஜய் அவர்கள் அட்ரஸ் பண்ண விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? பேரணியில் விஜய் அட்ரஸ் பண்ணலன்றது தான் என்னுடைய பார்வையெல்லாம். பண்ணலையா? ஆமாம், நம்ம வழக்கமாக சொல்கிறது தான். அவருடைய பேச்சு எப்போவுமே ஒரு ஆடியோ லான்ச்சில் இருக்கிற மாதிரி ஒரு கோர்வை வார்த்தைகள், ஒரு அலங்கார வார்த்தைகள், எந்த ஒரு விஷயத்தையும் தலைப்பை மட்டும் தொட்டுட்டு போகிறது. இப்போ நீங்கள் ஒரு கட்டுரை எழுதுறீங்கன்னா ஒரு 10 பேராகிராஃப் இருக்குன்னா, ஒரு பேராகிராஃபுக்கு இருக்கிற இதே நீங்கள் ஒரு சப்லீடு போடுவீங்க. நீட்டு பற்றினா நீட் பற்றி, அப்போ நீட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குது ஓரளவுக்கு. அடுத்து விலைவாசி உயர்வுனா விலைவாசி உயர்வு பற்றி, அதில் என்னென்ன இருக்குது. மின்கட்டண உயர்வுனா உதவி திட்டம் கொண்டு வந்தது, இவங்க ஏற்றாதது 4 வருஷம், இவங்க இப்போ ஏற்றுறது 3 வருஷமாக ஏற்றிட்டுருக்காங்க, 4வது வருஷம் கமர்ஷியல் ஏற்றிட்டாங்க, அதனால் என்ன பாதிப்பு அப்படின்னா மின்கட்டண உயர்வு பற்றி அப்படின்னு தலைப்பு போட்டு இதை பேசணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இது அஜித்குமார் லாக்அப் டெத்து அப்படின்னா எத்தனை லாக்அப் டெத்து நடந்திருக்குது, என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னா அஜித்குமார் லாக்அப் டெத்துன்னு தலைப்பு போட்டுக்குவோம். ஆனால் கீழே வந்து உள்ள இவ்வளோ விஷயம் இருக்கும். இவர் இந்த தலைப்பை மட்டுமே பேசிட்டு போயிடுவார். அப்போது ஒரு ஒட்டுதல் இதெல்லாம் இருக்காது. சீமான் சொல்கிறார்ல, இதயத்துலேருந்து பேசணும்னா பேப்பரில் எழுதி வச்சு படிக்கிறேன்னு. எல்லோரும் பேப்பரில் எழுதி வச்சு படிக்கிறாங்க, குறிப்பெடுத்துக்கிறாங்க. அவர் எடப்பாடியும் சொல்கிறார் பேப்பரில் வச்சு படிக்கிறாருன்னு. ஏன்னா பேப்பரில் வச்சு படிக்கிறத விட நீங்கள் அதுக்கு முன்னாடி அந்த மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறது. இப்போ எடப்பாடி ஒரு ஊருக்கு போகிறாருன்னா அந்த ஊரில் விவசாய சங்கம், தொழிலாளிகள் சங்கம், மற்றவர்கள் ஒரு கூட்டம் நடத்துகிறாரு, அவங்கள பேச வைக்கிறாரு, அதை கேட்குறாரு, குறிப்பெடுத்துக்கிறாரு. அப்புறம் மாவட்ட செயலாளர் கொடுக்குற கண்டென்ட்டு, அப்புறம் அந்த மாவட்டத்துக்குரிய பிரச்சனைகள், இந்த இதெல்லாம் திட்டங்கள் கொண்டு வரணும், கொண்டு வரல,
இதை வந்து நம்ம கொண்டு வந்த திட்டத்தை இவங்க கடப்பில் போட்டாங்க, இவர்கள் கொண்டு வந்த திட்டத்தையே இந்த திட்டங்கள்லாம் கடப்பில் போட்டிருக்காங்க, அறிவிச்சதெல்லாம் செய்யலை அப்படின்னு மாதிரி பல விஷயங்கள். அப்புறம் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் மறுபடியும் கொண்டு வருவோம் அப்படின்றது. இப்போ இந்த மாதிரி ஒரு 5-6 வகையாக ஒரு பிரச்சார கூட்டத்தில் இருக்கும். அதுக்கு அந்த டீம் என்ன எடப்பாடியேவா பண்ணுவார், டீமு மற்ற டீம் இருக்குது தானே. அந்த மாதிரி இவர் வந்தார்னு பார்த்தா இவர் கொடுக்குற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. டிஎம்கேவுடைய ரிப்ளிகா என்ன சொல்கிறாரு, டீலிமிட்டேஷன், எஸ்ஐஆர், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், நீட், இதெல்லாம் நம்ம இவர்கள் ஏமாற்றி விட்டார்கள். சரி, இவர்கள் தான் இப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்து இவர்களுக்கு கொடுத்தால் முதல்வர் அவர்களே நீங்களும் ஏமாற்றி விட்டீர்கள். அடுத்து என்ன சொல்கிறாருல, இந்த இது மின்கட்டண உயர்வு, இந்த இதெல்லாம் பண்ணீங்களா, இந்த இது 536 இது பண்ணீங்களா. அங்கே இருக்கிற கூட்டமும் பொறுமை இழந்த கூட்டம், அதுக்கு அரசியலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவர்களை ஓரளவுக்கு அரசியல் படுத்தணும்னா அவங்கள கேட்குற மாதிரி சில விஷயங்களை அவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் தொட்டு பண்ணணும். இப்போ ஒரு 30 வயசுக்குள்ளே கல்வி கட்டணம் ரத்துனா, அந்த கல்வி கட்டணத்துக்காக வறுமையில் இருக்கிறவன் ஒரு பேங்க் லோன் வாங்கி படிக்கிறான் அப்படின்னா, நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் 30 வயதுக்கு உட்பட்டுள்ள கல்வி கட்டணம் ரத்து பண்ணுவேன்னா, நீங்கள் 28 வயசில் இருக்கவன் ஒருத்தன் ஓட்டு போடுறான், நம்பி போடுறான்னா, நீங்கள் இது வரைக்கும் கல்வி கட்டணத்தை ரத்தே பண்ணலன்னா அவன் கதி என்ன? லேப்டாப் கொடுக்கல, லேப்டாப் மேட்டர் தொட்டு பேசினால அங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு எல்லாம் ஸ்கூல் பசங்க, +2 முடித்தவன், காலேஜ் படிக்கிறவன்னா அந்த பேசுனீங்கன்னா அவன் அப்படியே இதாகிடுவான், அமைதியாகிடுவான். தலைவர் நம்ம விஷயம் பேசுகிறாரான்னு. போதை பழக்கத்துக்கு எதிராக பேசி கஞ்சா பழக்கத்துக்கு இளைஞர்கள் எப்படிலாம் சீரழிகிறாங்கன்னு பேசினா நின்று கேட்க ஆரம்பிச்சிடுவான். இது டாஸ்மார்க் விவகாரத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு அப்பாவும் டாஸ்மார்க் குடித்தனால எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படுது, குடும்ப வன்முறை, வீட்டுக்கு காசு போகிறதில்ல. இந்த விஷயம்னா ஒவ்வொருத்தருக்கும் சொந்த விஷயங்கள் இருக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் அந்த மாதிரி கனெக்ட் ஆகிற விஷயமா பேசுனீங்கன்னா, இதயத்திலிருந்து பேசுகிறதுன்றது பண்ணிங்கன்னா, இப்போ லாக்அப் படுகொலை பற்றி, போலீஸ் அட்ராசிட்டி பற்றி இவர் பேசினார்னா என்ன ஆகும்? அந்த யங்ஸ்டர்ஸ் எப்படி இதாகிடுவான்? ஆமாடா, நான் வரும்போது கூட பைக்கில் 3 பேர் வரக்கூடாதுன்னு சொன்னான்டா அந்த போலீஸ்காரன், அப்படி கனெக்ட் ஆகும். கரெக்டா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். கரெக்டாக கொடுக்கப்பட்டதே ஒரு 15 நிமிஷம் தான். அதுக்கு மேலே அவங்க கொடுக்கப்பட்டது 15 நிமிஷம் என்பது இவர்கள் உருவாக்கிய கட்டுக்கதை. போலீஸு அந்த மாதிரிலாம் சொல்லாது. 15 நிமிஷமே பர்மிஷன் கொடுத்து நீங்கள் 1/2 மணி நேரம் பேசினா போலீஸ் என்ன பண்ணும்? கூடுதலாக 15 நிமிடம் பேசிய செக்ஷன் கீழ்னு என்ன அதை இப்போ இது பண்ணுவாங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. கொடுக்கப்பட்டதே 15 நிமிஷம்னு இவ்வளோ உருட்டுறீங்களே, கொடுக்கப்பட்டதே உங்களுக்கு இங்கே இந்த டைம் அந்த டைம்னு. ரோட் ஷோ வேறு கட்டு நடத்துனீங்க, 4 மணி நேரம் நடத்துனீங்களே திருச்சி. அது ரோட் ஷோ எடுத்துப்பீங்களா? ரோட் ஷோ தான் அது எப்படி நான் சொல்கிறேன், நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள். இவர் இங்கே எனக்கு முதல் உருட்டு என்னென்னா, எனக்கு திருச்சியில் எந்த ஹோட்டலையும் ரூம் தர மாட்டேங்கிறாங்கன்னு. இது எதுக்குன்னா ரோட் ஷோ நடத்துறதுக்கான உருட்டு. திருச்சியிலே ஹோட்டலில் ரூம் தரல, ரைட்டு, உங்கள் தொண்டர்கள் தான் எப்படி இருப்பாங்க தெரியுமே, இன்னொன்று மற்ற கஸ்டமர் பாதிக்கப்படுவான், சரி தரல, அரசு காரணம்னு அதை உருட்டுனீங்க, ரைட்டு. திருச்சியில் உங்களுக்கு யாருமே கிடையாதா? கட்சிக்காரங்களே இல்லையா? அவர்களுக்கு வீடே இருக்காதா? இல்லை திரையுலகை சேர்ந்தவங்க இருக்க மாட்டாங்களா? அவர்களுக்கு வீடு பங்களாலாம் இருக்காதா? இல்லை ப்ரைவேட் ரிசார்ட்டே இருக்காதா திருச்சியில்? அப்போ அங்கே வந்து தங்கிட்டு அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் முன்னாடி எங்கேயாவது 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரோ அங்கே பஸ்ஸில் ஏறி போனீங்கன்னா அதிகபட்சம் 1 ஹவர் இவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஆகுமா? ஆனால் உங்கள் நோக்கம் அது இல்லையே. ஏர்போர்ட்டுக்கு நான் வருவேன், இத்தனை மணிக்கு வருவேன், இங்கே ஏறும்போதே ஊடகங்கள் தான் தெரியுமே, இங்கே கார் டிரைவர் ஏற்றி இப்போதான் ரமேஷ் டிரைவர் வந்து கார் பக்கத்தில் வந்திருக்கிறார், நல்லாவே கவனிங்களா, டிரைவர் தான் கையில் கார் சாவி வைத்திருக்கிறார், நான் கவனித்தேன். அடுத்து டோரை திறக்கிறார் ரமேஷ், இதோ சாவி போட்டு விட்டார் ரமேஷ், காருக்குள்ளே யார் இருக்கா பார்க்கவே முடியல, கிளாஸ் நம்ம கேமரா தான் திருப்பி தெரியுது, ஆனால் கூடிய வரையிலும் முயன்று பார்க்கும் பொழுது விஜய் தான் என்று தெரிகிறது. இருங்கள், நாம் ஏர்போர்ட்டில் இருக்கிறவங்களோட நம்ம கனெக்ட் ஆகும். அங்கே போனால் ஆமாம் விஜய் வந்து விட்டார், எதாவது பேட்டி கொடுத்தாரா, கையாட்டு போயிட்டாருங்க. அங்கே இறங்கி விட்டார், வந்து விடுகிறார், வெளியே வருகிறார், பேட்டி கொடுத்தாரா, கையாட்டு போயிட்டாருங்க. இவ்வளோ தூரம் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கும்போது அங்கே குறிப்பிட்ட ஆட்களை ஏற்பாடு பண்ணி 8-9 மாவட்டத்துக்கு கனெக்ட் ஆகும். திருச்சி மட்டும்தான் தமிழகத்தில் 8 மாவட்ட எல்லைகளோடு கனெக்ட் ஆகிற ஒரே மாவட்டம் திருச்சி தான். அப்போ சென்ட்ரு எல்லாம் வரான், வந்து ஏர்போர்ட்டில் ஒரு கும்பல் நிற்கிது, ஒரு 8000-10,000 பேர் நிற்கிறான். நீங்கள் அங்கே அவங்க பஸ்ஸை கொண்டு வரீங்க, ஏறிக்கிட்டு உருட்டுறீங்க, முன்னாடி 3-4 காரு நடந்து போகிறாங்க, இப்படியே உருட்டிகிட்டு வர்றீங்க. இதை காலையிலேருந்து உங்களுடைய நோக்கம் பிரச்சார பயணம் இல்லை, இந்த ரோட் ஷோ. நீங்களும் உட்காந்துக்கிட்டு எல்லாருக்கும் கையாட்டிட்டு இது கொண்டு போகிறீங்க. பாதிக்கப்பட்டது யார்? திருச்சி மக்கள். திட்டமிட்ட ரோட் ஷோ அது. நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் அந்த பிரச்சார பயணம் வரணுன்னா நான் சொன்னதான் பண்ணியிருக்கணும். இல்லை முந்தின நாளே வந்துட்டு ஒரு திருமண மண்டபத்தில் குறிப்பிட்ட அந்த யார் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க என்னென்ன இதுன்னு எல்லாரையும் கூப்பிட்டு கருத்து கேட்டுட்டு நீங்கள் அந்த பிரச்சார பயணத்துக்கு போயிருக்கணும். எதுவுமே பண்ணலையே. பரந்தூர் போனீங்க,
பரந்தூர் மக்களை கூட சந்திக்கலையே. நீங்களா ஏறி அங்கே போயிட்டு பிரச்சார பயணம் மாதிரி பேசிட்டு வந்துட்டேன்ட்டீங்க. அவங்கள உட்கார வச்சு கேட்டால் தானுங்க அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு உள்வாங்க முடியும். அப்போ உள்வாங்கினா தானே இதயத்துக்குள்ளே போய் அது உட்காரும். அந்த மக்களை சந்திச்சார்ல கூப்பிட்டு பேசி. இல்லையே, கீழே நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு அனுப்பிச்சி விட்டாரு. என்னங்க பேசுகிறீங்க? உள்ளக அந்த சமூக நலக்கூடத்தில் இவர் உட்காந்து எல்லாரையும் உட்காந்து கருத்து கேட்டிருந்தாருன்னா 10 பேர் 10 கருத்து சொல்லியிருப்பான். அதற்கு பிறகு இவர் வந்து பேசினார்னா அது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இவர் எங்கேயுமே ஒட்டுதல் இல்லையே. இவர் பேச்சும் சரி இதுவும் சரி ஒரு எலைட்டாக தானே இருக்கார். நீங்கள் அஜித்குமார் வீட்டுக்கு போகிறாரு, 18 குடும்பத்திட்ட கேட்குறாரு, வெளியில் வந்து 2 நிமிஷம் பேசுகிறாரு, சாரி சொல்லுங்கன்றாரு. இவ்வளோதான் இவருடைய ஒட்டுதல்லாம். மக்களுடைய பிரச்சனைகளில் இவருடைய ஒட்டுதலும் மற்ற விஷயம் இவ்வளோதான். இவர் தான் அப்படின்னு பார்த்தா அவர் எப்படி மைக்கை பார்த்தா தலையாட்டினுக்கிறாரு, மைக் எடுத்துட்டா கம்முனுக்கிறாரு, மறுபடியும் மைக் நீட்டிங்கன்னா ஆட்டினேங்கிறாரு. என்னடா ஆட்டினேங்கிற கேட்டால் பதில் சொல்ல மாட்டாருன்னா அவருக்கு அவ்வளோ தானே தெரியும். இப்போ கண்டுபிடிச்சிருப்பாரு, அப்பாடா இனிமேல் இவனுங்க மைக்கை நீட்டான்னு வச்சுக்கா கம்முன்னு தலையாட்டினு தானே போயிடுவானு கம்முன்னு, அந்த மாதிரி ஒரு முடிவு வந்துட்டார். அப்போ இதுதான் இன்றைக்கி பிரச்சனை. ரோட் ஷோ தான் நமக்கு வரும். கோவையில் என்ன வந்துச்சு, பூத் கமிட்டி கூட்டம்ன்ற பேரில் ரோட் ஷோ நடத்துனீங்களா? மதுரையில் என்ன பண்ணீங்க, இங்கேருந்து ஷூட்டிங் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறீங்க, பத்திரிக்கையாளர் பார்க்கவே மாட்டாராம். ஆனால் அன்னைக்கு மட்டும் வானா அவன் தட்டிக்கு உளுந்து எந்திரிச்சு மைக்கை நீட்டு தலைவர் இன்றைக்கி ஏதோ சொல்ல போகிறார் நீட்டுனா மதுரைக்கு ஷூட்டிங் போகிறேன் யாரும் வந்து விடாதீர்கள் அப்படின்ட்டு போகிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாரும் வாங்க கல்லால் அடித்து விடாதீர்கள், அதான் அர்த்தம். அங்கே போய் என்ன பண்ணீங்க, கார்லையா போனீங்க, பிரச்சார வேலை கொண்டு வந்துட்டு அது மேலே ஏறிக்கின்னு அங்கே ஒரு ரோட் ஷோ நடத்த பார்த்தீங்க, போலீஸு ஏதோ இது பண்ணி ஒரு மாதிரி முடித்தாங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சது ரோட் ஷோ, பிரச்சாரன்றது ஒன்றும் கிடையாது. அரியலூரில் பேசுனது தான் இதில், மரக்கடையில் பேசுனது தான் அரியலூர்லேயும் பேசுகிறீங்க. கரெக்டாக எதாவது மாற்றி பேசுனீங்களா? அங்கங்கே பிட்டு வச்சுக்கிறாரு. அரியலூருக்கு ஒரு பிட்டு பின் பாக்கெட்டில் இருக்குது, நம்ம பசங்க படிக்க போகும்போது கொண்டு போவாங்கள்ல, இங்கேன்னு அந்த மாதிரி. அதனால் ஒட்டுதல் இல்லாத ஒரு பேச்சு. திமுக என்ன சொல்லுதோ அதையே நானும் சொல்லுவேன். ஆனால் நான் தான் முதன்மை சக்தின்னு சொல்லிக்குவேன். நான் ஒரு மாற்று அல்ல, தேவைக்கேற்ப அரசியல் செய்கிறவன்னு சொல்கிறீங்க. மாற்றே இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ மாதிரி வேறு மாதிரி இருக்கணும். ஆனால் இல்லையே. அதனால் அந்த பேச்சுன்றது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதற்கு பிறகு இதை வச்சு டீகோடு பண்ணி ஏதாவது எங்கேயாவது பேசுனாங்களான்னு. இல்லை, இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஓரளவுக்கு பரிசீலனை செய்யக்கூடிய விஷயங்கள் தான். ஏன்னா நிறைய விஷயங்கள் பரந்தூரை பற்றி கூட அங்கே எதுவும் பெருசாக பேசலைன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பரந்தூர் ஏங்க அரியலூர் போனீங்க, அனிதா பற்றி பேசலையேங்க. நீட்டு பற்றி பேசுனீங்களா? அனிதா பற்றி பேசுனீங்களா? அவ்வளோதான் ஒட்டுதல். பேசியிருந்தீங்கன்னா வேறு மாதிரியா இருக்கும்ல. ஆமாம், உண்மையில தாக்கம் ஏற்படுது. இப்போ அடுத்தடுத்து அமர்வுகள் எப்படி பேசுகிறாங்கன்றதை பொறுத்து நம்ம மறுபடியும் வந்து பேசலாம். சீமான் அவர்கள் சமீப காலமாகவே விஜய் அவர்களை கடுமையாக தாக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது வந்து அந்த சந்திப்புக்கு முன் சந்திப்புன்ற மாதிரி ஆரம்பத்தில் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா ஒருமையில் வாடா போடாங்கிறதெல்லாம் பேசுறாருல்ல. அவரோட இடத்த பிடிச்சிருவாருங்கிற பயமா இல்லை வேறு எதுவும் காரணங்கள் இருக்காது? அதான் சீமானே சொல்கிறாரு. நம்மளே பல இதெல்லாம் சொல்லியிருக்கோம். இவர் 2019 வரும்பொழுது சீமான் திமுக அதிமுக, அதாவது என்டிஏ கூட்டணி, இந்த சைடு நாங்கள் சமூக நீதியா? ஆமாம், மதசார்பற்ற சமூக நீதி. சமூக நீதியா? சமூக நீதி கிடையாதுல்ல, சமூக நீதி கூட்டணி. அங்கே என்டிஏ கூட்டணி, இங்கே நடுவில் சீமான். ஜாலி, இவங்க 2 பேரும் பிடிக்காது நம்ம தான் போடுவான்னு நினச்சி தப்போ டமால்னு ஒருத்தர் குதி அதை பார்த்தீர்கள் என்றால் நான் பார்ட் டைம் அரசியல்வாதி அப்படி இப்படின்னு உருட்டுறாப்புல. அவருக்கும் பயங்கர கூட்டம் வந்துச்சு தெரியுமா? கோயம்புத்தூரில் எப்படி கூட்டம் வந்துச்சு? அவ்வளோ வந்து 4% ஓட்டு வாங்கினார். 4% யாருக்கு போக வேண்டியது? சீமானுக்கா? இவர்களுக்கு பிடிக்காத நான் டார்ச் லைட்லாம் வச்சு டிவிலாம் உடைச்சி ஒரு கலைஞரின் மகனாக நான் வருகிறேன் அப்படின்னு. அது டார்ச் லைட் இல்லை, டிவி இல்லை, வேறு சவுண்ட் எஃபெக்ட். சத்தியமா நீங்கள் டிவி பார்த்தீங்க? ஆமாங்க, நான் கூட நம்பி இருந்தாங்க. அப்போ டிவி கூட உடைக்கலையா? நீங்கள் தான் சார் சொன்னீங்க. ஏங்க அவர் தானுங்க டொங்குன்னு சவுண்டு கேட்குங்க. அந்த கலைஞரின் மகனாக நான் வருகிறேன்னு அப்படியே மியூஸ் எல்லாம் துடிக்கும் அவருக்கு. டப்புன்னு டார்ச் லைட்டு தூக்கி அடிப்பார். யாரெல்லாம் மேலே அடிச்சாரோ, யார் மண்டையில் விழுந்துச்சோ, டங்குன்னு டிவி சவுண்டு கேட்கும், கண்ணாடி சத்துற மாதிரி. ஏங்க டிவிலாம் உடைக்கலையா? அப்போ தெரியல பாருங்க, இதை நம்பி நான் ஒரு 10-15 இதில் பேசியிருப்பாங்க. டிவியை உடைச்சிட்டார். அதில் கூட தலைமை உசாராக இருந்துக்கிறான் பாருங்க. சரி, டிவி உடைக்கிற மாதிரி ஒரு சீனை போட்டு இன்றைக்கி எங்கே இருக்கிறாரு? அப்போ 4% வாங்கினது சீமானுக்கு தானே பழகினோம். சேம் இதே இது இப்போ 2026 வரும்பொழுது டொம்முன்னு இவர் குடிக்கிறாரு. நான் நண்பி நான் வந்தேனான்றாரு. முடிஞ்சிச்சா? இப்போ இது யாருக்கு பாதிப்பு? இவர் மாற்று அரசியல், தமிழ் தேசிய அரசியல்னு கொண்டு வரும் பொழுது நீங்கள் மாற்று சக்தி, முதன்மை சக்தின்னு பேசிக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் உருட்டிட்டு போக போகிறீங்க. இப்போ இதனால் நீங்கள் என்ன அரசியல் பேசுகிறீங்கன்னா, ஏதாவது பேசி போட்டு அடி நிமித்தினார்னு வச்சுக்கிங்க, சீமான் வாயே திறக்க முடியாது. என்னங்க பொறாமையில் பேசுகிறீங்க? அவர் தான் வச்சு செய்கிறாரு திமுகவை. இந்த இது நான் வந்தால் இதெல்லாம் பண்ணுவேன்றாரு. அப்படி நான் வந்தால் இதெல்லாம் பண்ணுவேன்னு என்னைக்காவது பேசியிருக்காரா விஜய்? தெரியுதா? அப்போ அவர் அடிக்கிறாரு. இன்னொரு காரணம் என்ன, நீங்கள் இப்போ எம்ஜிஆர் எடுத்துக்கங்க, திமுகலேருந்து வெளியில் வந்தார்.
ஆனால் எம்ஜிஆர் ரசிகர்கள் திமுகவுக்கு இது எம்ஜிஆருக்கு வாக்களிக்கல. அதில் பாதிக்கும் மேற்பட்டோர் கலைஞர் தான்பா, எம்ஜிஆரை ரசிப்போம்பா, அவர் பிடிக்கும், ஆனால் அரசியல்னா தலைவர் தான்பா அப்படின்ற மாதிரிலாம் இருந்தான். ரஜினி அரசியலுக்கு வந்த போதும் பெரும்பாலானோர் ரஜினி ரசிகர். ஆனால் அதுக்காக அவர் அரசியல்லாம் வேலை. நானே அப்படி தான் யோசித்தேன். நம்ம ரஜினி ரசிப்போம், சூப்பராக பண்ணார், எல்லாம் பிடிக்கும், ஆனால் அவர் அரசியல் வேலைக்காக அப்படி தான் நம்ம யோசித்தோம். இந்த மாதிரி இப்போ விஜய் என்ன, விஜயை நீங்கள் கரெக்டாக அடிச்சிங்கன்னா விஜய் நம்ம ரசிப்போம், நல்லா இருக்குது, ஃப்ளைட்லலாம் போகிறாரு, பாகிஸ்தான்லாம் போய் தீவிரவாதிலாம் தீனு வராப்புல, வரல போது எதிர் ஃப்ளைட்டுக்கெல்லாம் கையாட்டுறாப்புல, ரபேல்ன்றாரு, பரவாயில்ல சூப்பராக பண்ணுறாரு, ரசிப்போம். போதை மருந்துலாம் கடத்துறாரு, அப்புறமா நான் ரெடியா வரவான்றாரு, வான்னு சொல்லலாம் முடியாது, நீ போதை மருந்து கத்திட்டுலாம் வரதான் ஏற்றுக்க மாட்டோம். அரசியல்னு வரும்போது நாங்கள் இன்றைக்கி இளைஞர்களை கொண்ட ஒரு மாற்று அரசியல் சொல்லுகிற சீமானை நாங்கள் ஏற்றுக்குவோம், மாறலாம்ல. அதுக்கு தான் சீமான் அடிக்கிறது. ஆனால் அதுக்காக நீ போட்டு வாடா போடான்லாம் பேசியிருந்தீங்கன்னா, படைகளோட வரேன்னு சொல்கிற உன்னை யார் முதல்ல கூப்பிட்டாங்கிற மாதிரி கேட்குறாரு. இவர் தானே கூப்பிட்டாரு ஆரம்பத்தில். சரி, அது ஒரு துன்பியல் காலம், விட்டுருங்க, அதையும் பேசுறீங்க. சார் ஆரம்பத்தில் ரஜினி அவர்கள் வரும்போது கூட வெற்றிடம் இருக்குன்னு சொன்னார். வெற்றிடம் சுடுகாட்டில் தான் இருக்குன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் பயன்படுது. முன்னாடி விஜயகாந்தையும் ரொம்ப கடுமையெல்லாம் ஆமாம் கால் முடின்ற மாதிரி ஏதோ பயன்படுத்து. ஏங்க அதை ஏங்க நீங்கள் சீமானுக்கு மட்டும் பார்க்குறீங்க? நான் கேட்குறேன், டார்ச் லைட்ஸ் வச்சு உடச்சார்ல, எதையோ உடச்சாரு, டொம்முன்னு சவுண்டு மட்டும் நம்ம கொடுத்தாங்க. அவர் என்ன பண்ணார்? ஒரு கலைஞரின் மகனாக அப்படின்னா யாரை சொன்னார்? ஸ்டாலின் நேற்று தானே அரசியல் பண்ணார். நான் இங்கே இருக்க நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நான் போக விரும்பவில்லை, இப்பொழுதே சொல்கிறேன், அந்த கதவை திறந்து வையுங்கள், யாராவது போவதாக இருந்தால் நீங்கள் போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லி கதவெல்லாம் திறந்து சீன்லாம் போட்டாரா? அவரே போயிட்டு அது நம்பி 2-3 பேர் போனாங்க. அப்பா தலைவா உன் பேச்சுலேருந்து தப்பிச்சோம், நாங்கள் வரோம் அப்படின்னு இந்த கம்பெனிலேருந்து கிளம்பி அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணால் கம்பெனி முதலாளியே அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டாரு. நீயா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கரெக்டா? அப்போ நீங்கள் அதனால் சீமானை மட்டும் பொருத்தி பார்க்குறீங்க. விமர்சனம் பண்ணுறது அவர் தானே. ஆரம்பத்தில் ஒரு பேச்சு, இப்போ ஒரு பேச்சுன்னா அவர் கமல் என்ன பண்ணாரு? விமர்சனம் பண்ணாரா இல்லையா? திமுக விமர்சனம் பண்ணாரா இல்லையா? இந்த அளவுக்கு பண்ணலையே சார். நீங்கள் அப்போ எங்கேயோ இருந்திருக்கீங்க. தலைவன் என்ன மாதிரிலாம் பண்ணான், காலேஜாக போய் பேசியிருந்தாப்புல, எல்லாம் பண்ணாப்புல. சரி, வைகோ லாஸ்ட்ல பார்த்துக்கலாம். ஏங்க ஸ்டாலின் என்ன சொன்னாரு? ஆமாம், ஒன்றுமே தெரியாதுங்கன்னு. இன்னைக்கு ஒரு போர்வாளாக நான் நிற்பேன்றாரா? அவங்க வெற்றியை நம்ம வாங்கி கொடுக்கணுன்ற அளவுக்கு பேசியிருக்காரு. இவர் விசிகா திருமாவளவன் கட்டுவிரியன், கண்ணாடி விரியனோட மோசமானவன் பேசினாரா இல்லையா? மதசார்பற்ற சமூக நீதி அரசியலை நம்ம முன்வைக்கணும். ஏங்க இப்போ என்ன பேசினா? இப்போ நான் சொல்றேன், அப்போ திட்டினாரு, இப்போ அவர் அரசியல் சரியில்லை விமர்சனம் பண்றாரு சீமானு. இல்லையே, விமர்சனன்ற தாண்டி ஏதோ தனிநபர் தாக்குதல் அதை விட்டுருங்க, அதுக்குள்ள நான் வரல. தனிநபர் தாக்குதல் யாரும் ஏற்றுக்க முடியாது. தனிநபர் தாக்குதலுக்கு உள்ளாரவங்களுக்கு தான் அந்த மரியாதை பேசுவார். ஸோ த்ரெட்டனிங்காக பார்க்குறாருன்னு எடுத்துக்கலாமா? அவர் ஒரு த்ரெட்டனிங்காக பார்க்க தான் செய்வார். நீங்கள் இப்போ 8% வந்ததே அந்த நேரத்தில் நீங்கள் கணக்கு போடுங்க. விஜய் ரசிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. திமுகவும் இல்லை, அதிமுகவும் இல்லை. அதுக்கு முன்னாடி விஜய் ரசிகர்கள் அதிகமாக வாக்களித்தது திமுகவுக்கு. ஆமாம். அதற்கு பிறகு 2024 திமுக கட்சி ஆரம்பித்த பிறகு திமுக அதிமுக எதிராக தான் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. அந்த நேரத்தில் தம்பி மைக் பாட்டுலாம் ஒரு பாட்டு வந்துச்சு. என்ன பாட்டு? எனக்கு சினிமாலாம் அடிக்கடி மறந்துடும். அந்த பாட்டெலாம் ஞாபகம் வச்சுது ஒரு 1000 தடவையாவது கேட்கணும் இப்போ வர பாட்டெலாம். அப்போ அந்த மைக் பாட்டு அதெல்லாம் வச்சு எல்லாம் உளுந்ததுக்கெல்லாம் விஜய் ரசிகர்கள் ஓட்டு கண்டிப்பாக விழுந்திருக்கும். அப்போ ஒரு 6ல் ஒரு 2% விஜய் ரசிகர்கள் ஓட்டுனா அதை தக்க வைக்கணும்ல. 8% தக்க வைக்கணும்ல. அதில் 6 ஆயிடுச்சுன்னா பாடுறா இன்னும் என்ன பண்ணுவான்? அந்த NDTV ரிப்போர்ட் முன்னாடி ஆடினான் பாருங்க, அந்த மாதிரி சீமான் முன்னாடி ஆடுவான். பாத்தியா எங்கள் ஓட்டு தான் 2%ன்னுவான். அப்போ அந்த வாக்குகளை நிற்க வைக்கணுமா வேணாவா? 8% நிற்க வைக்கணும், 2% கூட்டணும். இதுதான் இன்றைக்கி அவருக்கு முன்னாடி உள்ள பிரச்சனை. ஆட்சி பிடிக்கிறது அவர் பிரச்சனை. 8 ஸ்டாண்ட் பண்ணணும், 10, 12, 14 கூட ஆக்கணும். அதுதான் சீமான் முன்னாடி உள்ள பிரச்சனை. அப்போ அவர் அதுக்கு யார் இடையூறாக இருக்கிறது? ஆல்ரெடி டிஎம்கே ஏடிஎம்கே அட்டாக் பண்ணுறாரு. ஏடிஎம்கே ஆளுங்கட்சி இல்லைன்றதுனால அவ்வளோ தொடர்றதில்லை. டிஎம்கேவை அட்டாக் பண்ணுறாரு, பிஜேபி தான் அட்டாக் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு பாதிக்கிற இளைஞர்கள் சீமான்ட்ட இருக்கிறது. இன்னொன்று, விஜய் ரசிகர்களே நீங்கள் தூக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை விமர்சனம் பண்ணி தான் ஆகணும். பண்ணால் தான் விஜய் ரசிகர் வருவான். ஆமாடா, தலைவர் ஏரோப்ளைனில் போவார், போதை மருந்து கத்துறமா நடிப்பார், அதெல்லாம் நல்லாயிருக்கும், பார்த்துக்கலாம். இதுக்கு அரசியலுக்கு இவர் தான் கரெக்டுன்னு. ஆனால் தனிப்பட்ட தாக்குதல் இருக்குல்ல, அது யாரையுமே ஏற்றுக்க முடியாது. இப்போ அதை இந்த ரசிகர்கள் ட்ரிகர் பண்ணி இவர் என்ன பேசினார், பழைய விஷயம்லாம் என்ன பேசினா அதை போட்டு கிண்டிக்கிட்டு இருக்காங்க சார் எல்லாருமே. அப்படி கொண்டு போதில்லை. இப்போ சீமானவர்கள் பழைய வீடியோ ஏங்க நான் அதான் திரும்ப சொல்கிறாங்க, எல்லாரும் எல்லா காலகட்டத்திலும் பேசியிருக்கிறாங்கன்ற. அதனால தான் வைகோவை சொல்கிறேன். ஸ்டாலினை பற்றி வைகோ பேசாததா? கலைஞரை பற்றி பேசாததா? சொல்லுங்கள். இன்றைக்கி சீமான் திருமாவளவன் அவ்வளோ பெரிய இதுவாக இருக்கார். அவர் ஒரு காலத்தில் திமுக தலைவர் கலைஞரை பற்றி பேசாததா? திமுகவுடைய அரசியலை பேசாததா? ஏன் அன்வர் ராஜா திமுக பற்றி என்னென்ன பேசியிருப்பார்?
நீங்கள் அங்கே தானே இருக்கிறாரு. தலைவர் எல்லாத்தையும் கண்டுக்காத, கெட்ட கனவா நினச்சி மறந்துன்னு தானே அங்கே இருக்காரு. சேகர்பாபு திமுக தலைவரையே நேருக்கு நேராக மோத போனார் சட்டசபையில். இன்னைக்கு செருப்பு எடுத்து கீழே போடுறாரு. அன்னி காலத்தொட்டு கும்பிடுறாரு. அப்போ நீங்கள் அவனுக்கு எப்படி பண்ணீங்கன்னு கேட்பீங்களா? அரசியலில் அதெல்லாம் சகஜம் தானே. ராஜகண்ணப்பன் பேசாத பேச்சா? நீங்கள் எங்கே இருக்கிறாரு? ஸ்டாலினையே தனிப்பட்ட முறையில் விமர்சித்து பேசாதவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, பேசினவங்க. இன்றைக்கி எங்கே இருக்காங்க? அதெல்லாம் கணக்கு இல்லை. அரசியலில் சீமானுக்கு மட்டும் அந்த நியாயம்னா அதுன்னா எல்லாரும் எல்லா டைம்லையும் பேச தான் செய்வாங்க. இதுக்கு தான் நம்ம ஆள் விஜய் எதுவுமே பேசுறதில்ல. சீமானவர்களுடைய பேச்சே ஒரு பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஏங்க யாரையும் பேச பாலிடிக்ஸ் பண்ணுறாரு. யாரும் பேசுகிறாரு? அவர் தான் பேசுறதே இல்லையே, படிச்சுட்டு போயினேங்கிறாரு. அப்புறம்லாம் பேசுறதுலாம். ஓகே சார், இப்போ இந்த 26 எதிர்காலம் யாருக்கு பிரகாசமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா இப்போ நடக்கிற இந்த பேரணியில் இப்போ இன்னைக்கு தேதி மட்டும் வச்சு இது பிரகாசம் இதுலாம் சொல்ல முடியாது. என்னுடைய கணிப்பு இன்னைக்கு இருக்கிற நிலைமை 26 ஜனவரியில் கூட மாறும். இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு நான் பார்க்கறது விஜய் பிரிக்கின்ற வாக்குகள், பெரும்பாலான வாக்குகள் திமுகவுடைய கோர் ஓட்டு. திமுகவுக்கு விழுந்த ஓட்டு விஜய்க்கு போகும். இப்போ திமுகவுக்கு 45% இருக்குன்னா அதில் 7-8% விஜய் பிரிப்பார். அதே மாதிரி மற்ற கட்சிகளும் வரும். மற்ற கட்சிகள் இருக்கும், 1-2 பிரிக்கலாம். அதுதான் அவருடைய 20%. ஆனால் அதிகமாக பிரிக்கிற வாக்குகள் திமுகவுக்கே அப்படின்னு இருக்கிற வாக்குகள் இருக்குல்ல. இப்போ சிறுபான்மை மக்கள் வாக்கு இருக்குது, அது அவங்க நான் பிஜேபிக்கு போடுவாங்க. இல்லை, இப்போ இந்த பேரணி மூலமாக அந்த வாக்குகள் சிதறதுக்கு இன்னும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா விஜய்க்கு? அது விஜயுடைய அவர் பேசுறத வச்சு விஜயுடைய பிரச்சாரத்தை பொறுத்து. நீங்கள் இதே மாதிரி இப்படி பண்ணிக்கின்னு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டு மரச்சித்திர அளவுலாம் பண்ணியிருந்தீங்க வச்சுக்கிங்க, வராது. சாதாரண மக்கள் வாக்குகள் வராது. இன்னாடி இது எப்படி பண்ணுகிறான் அப்படின்னு தான் போயிடுவாங்க. நீங்கள் அவங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை உள்ளார்ந்த ரீதியாக தொட்டு எவ்வளோ பேசுகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்க உள்ளங்களை கொள்ளை கொள்ளலாம். பேச்சு தானேங்க. சீமான் பேசி தானேங்க 8% கொண்டு வந்திருக்காரு. திமுக பேசி வளர்ந்த இயக்கம் தானேங்க. எல்லா கட்சியுமே அப்படிதான். இல்லை, திமுக கொஞ்சம் அதிகம் இல்லை. என் தலைவனை நினைத்தால் இன்னைக்கு அமெரிக்காவில் ட்ரம்ப்பு இன்னைக்கு என் தலைவனோட ஆலோசனை கேட்குறான்னு ஒரு காலத்தில் உருட்டியிருந்தாங்க. அந்த அளவுக்கு உருட்டியிருந்தாங்க. இப்போலாம் உருட்ட முடியாது, கண்டுபிடிச்சிருவாங்க. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பெரியார் சிலை இந்த மாதிரி அதெல்லாம் பெரிய உருட்டலாம். இப்போவே இவ்வளோ நாள் இருக்கும் போதே ஸ்டாலின் மலைவாழ் மக்களுக்காக ஸ்டாலின் செய்கிறதெல்லாம் பாராட்டி ஆப்பிரிக்கா மக்கள் ஸ்டாலின் உம்மான்னு பாராட்டுறாங்கன்னா உருட்டினாங்கல்ல. இவ்வளோ காலத்துலேயே இவ்வளோ உருட்ட முடியுதுன்னா அந்த காலத்தில் எந்த வித வசதியும் இல்லாதப்போ எப்படி உருட்டியிருப்பாங்க? இதுதான் இது. அதுலேயும் நம்ம வைகோலாம் பயங்கரமாக உருட்டியிருப்பாப்புல. இன்றைக்கெலாம் அவர் பார்லிமெண்ட்டில் பேசலாம் பார்க்கும்போது அவர் பெஸ்ட்டு பார்லிமெண்டர் அதுன்றாங்க. எனக்கு என்னன்னு தெரில. இன்றைக்கி திமுகவினர் என்ன போய் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப் தகவலை வச்சுக்கிட்டு சின்ன பசங்கள்லாம் மொக்க வாங்கிட்டு வராங்க. நடக்குதா இல்லையா? அதனால் இந்த உருட்டு பேசி வர்றதை வச்சு தான் இவர்கள் வர்றது. அப்போது பேசினா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். பேசினால்தான் அழுதால்தான் பால் கிடைக்கும்.